அன்புள்ள விஜய் தொலைக்காட்சி நேயர்களே வணக்கம். ஜோதிட தகவலில் பல்வேறு தகவல்களை உங்களிடம் வழங்கி வரக்கூடிய நான் தற்போது விவசாயம் சார்ந்த கல்வி யோகம் யாருக்கு இருக்கும், கல்வி கற்று விவசாயத்துறையில் சாதிக்கக்கூடிய அமைப்பு, விவசாயத்துறையில் அரசு பணிகளில் பணிபுரிவதற்கான யோகமானது யாருக்கு இருக்கும், அதற்கும் ஜாதக ரீதியாக கிரக அமைப்புகள் அவசியம். ஒருவர் ஜாதகத்தில் செவ்வாயானவர் பூமி காரகன் ஆவார். அந்த பூமி காரகனான செவ்வாயானவர் ஒருவர் ஜாதகத்தில் கல்விக்குரிய ஸ்தானமான 4ஆம் வீட்டிலோ 5ஆம் வீட்டிலோ பலம் பெற்றிருப்பது நல்ல அமைப்பாகும். அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வீட்டில் செவ்வாய் இருப்பதும் சிறப்பு. இந்த செவ்வாய்க்கு பூமி காரகன் செவ்வாயுடன் பயிர் விவசாய சம்பந்தப்பட்ட விஷயத்திற்கு காரகன் சனி ஆவார். இந்த சனிக்கும் செவ்வாய்க்கும் தொடர்பு ஏற்படுவது என்பது ஒரு சிறப்பான அமைப்பாகும். அதாவது சனியும் செவ்வாயும் இணைந்திருந்து 4ஆம் வீட்டிலோ 5ஆம் வீட்டிலோ இருந்தாலும், அது மட்டும் இல்லாமல் செவ்வாயானவர் சனியின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய பூசம் அனுஷம் உத்திரட்டாதியில் அமையப்பட்டிருந்தாலும், அதுபோல சனியானவர் செவ்வாயின் நட்சத்திரம் சொல்லக்கூடிய மிருகசிருஷம் சித்திரை அவிட்டம் ஆகிய நட்சத்திரங்கள் அமையப்பட்டிருந்தாலோ, உங்களுக்கு சனியும் செவ்வாயும் இணைந்தோ பரிவர்த்தனை பெற்றோ ஒரு ஜாதகத்தில் அமையப்பட்டிருந்தால், செவ்வாய் பூமி காரகன் என்பதாலும் சனி என்பவர் விவசாயம் பயிர் தொழில் தொடர்புக்கு காரகன் என்பதாலும், சனி செவ்வாய் தொடர்பு, சனி செவ்வாய் சேர்க்கை, சனி செவ்வாய் ஒருவர் பார்த்து கொண்டிருந்து 4, 5 ஆகிய ஸ்தானங்கள் அமையப்பட்டிருந்தால் விவசாயம் சார்ந்த கல்வியை கற்கக்கூடிய யோகமானது உண்டாகும். அது மட்டும் இல்லாமல் சனி செவ்வாய் ஒருவருக்கொருவர் தொடர்பு ஏற்பட்டிருந்து 2, 4, 5 ஆகிய ஸ்தானங்கள் அமைவது, அது மட்டும் இல்லாமல் 9ஆம் வீட்டில் அமைவது கூட கல்வி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவசாய தொடர்புடைய கல்வி கற்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். சனி செவ்வாய் சேர்க்கையானது 10ஆம் வீட்டில் அமையப்பட்டிருந்தால் விவசாய தொடர்புடைய துறையில் கூட கல்வி கற்று அதன் மூலமாக அரசு பணிகளில் பணிபுரிவதற்கான யோகங்கள், அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் பணிபுரிவதற்கான யோகமானது ஒருவருக்கு உண்டாவதற்கான அமைப்பானது உண்டாகும். பொதுவாக சனி செவ்வாய் சேர்க்கை 10ஆம் வீட்டில் அமையப்பெற்று அதற்கு சூரியனின் பார்வை, சூரியனுடைய தொடர்பு, குருவின் பார்வையெல்லாம் இருந்தால் அரசாங்கத்தில் விவசாய தொடர்புடைய துறைகளில் பணிபுரிந்து அதன் மூலமாக சாதிக்கக்கூடிய யோகமானது ஒருவருக்கு உண்டாகிறது.